வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னத்தோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டாக நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. ஓகேயா, 26,060 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு 15 மினிட்ஸ் சார்ட் போட்டிருக்கேன். அந்த 15 மினிட்ஸ்னுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் தான் ஹையும் கூட 26,126 தான் இன்னத்தினுடைய ஹை. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே கீழே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 25,797 இந்த ரேஞ்சு வரைக்கும் கீழே வந்துட்டு 25,810 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேயா, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா 25,500 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த இடம். ஓகேயா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் இன்னத்தினுடைய ஹை பிரேக் பண்ணணும். ஓகேயா, பிரேக் பண்ணி இங்கே இன்னைக்கு கேப் டவுன் ஆகிருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் தான் ஃபர்தராக நிஃப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் இதே போல் தான். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப் டவுனு 53,528 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஹை 53,683 அப்படிங்கிற ஹை வச்சுட்டு கீழே தான் வந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 52,932 அப்படிங்கிற லோ வச்சுட்டு 52,978 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 52,500 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்ச கேப் டவுன் ஆனிச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணி 53,830 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு 2 ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டாக் IRCTC. ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஓகேயா, கரெக்டாக 2023 5வது மாதத்துலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேயா, கீழே இங்கே ஒரு இடையில ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 4வது மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. அந்த கேண்டிலுடைய ஹை 1056, லோ 845. இந்த 1056 கட் பண்ணியிருக்குது. எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக 12:7 கட் பண்ணியிருக்கு. ஆனால் கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுக்க முடியல. ஓகே, இந்த 1056 கட் பண்ணி 1059 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஓகே, கீழே ஒரு 10 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. 1043 க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுக்குள்ளாரையே தான், இந்த பெரிய கேண்டலுக்குள்ளாரையே தான் IRCTC ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் வச்ச லோ பார்த்தீங்கன்னா 866 வரைக்கும் வந்துருந்துச்சு. இந்த பெரிய கேண்டலுடைய லோ 845. ஓகேயா, இப்போ 866 வரைக்குமே கீழே வந்திருக்குது. ஓகேயா, கீழே இன்றைக்கி 828 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியை நம்ம இதே இடத்துல பை பண்ணிக்கலாம். ஓகேயா, பை பண்ணிவிட்டு 928, 930 அப்படிங்கிற ரேஞ்சிலே பை பண்ணிக்கலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுடைய லோ தான் ஸ்டாப்பு. 845 கீழே தான் ஸ்டாப் போடணும். ஸ்டாப் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக இந்த ஐஆர்சிடிசி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த இடம் இம்மீடியட்டாக போயிடும். ஓகேயா, 966 அப்படிங்கிற இடம் சீக்கிரமாக போயிடும். இங்கே ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. இன்ன வரைக்கும் இந்த கேப் ஃபில் பண்ணவே இல்லை. ஓகே, கேப் கிட்டத்தட்ட ஃபில் பண்ணுற மாதிரி ஆனால் கேப் ஃபில் பண்ணாமல் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த 966 அப்படிங்கிற இடம் வந்துடும். ஓகேங்களா, இதே இடத்துல பை பண்ணோம்னா 966 வந்துடும். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னா இந்த இடம் தான் ஃபஸ்ட் டார்கெட். ஓகே, 1043 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட். சப்போஸ் இந்த 1043 போதும் அப்படின்னா இதே இடத்துல பொசிஷனை எக்ஸிட் பண்ணலாம். இல்லை நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா இந்த ஹை இருக்கு இல்லையா
1138. ஓகே, இந்த இடம் வரைக்குமே வந்து ஐஆர்சிடிசி வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதே இடத்துல வந்துட்டு 928, 930 இந்த ரேஞ்சிலே வந்து ஐஆர்சிடிசி வந்து பை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கீழே வந்துட்டுருக்கு. கீழே வந்து அப்படியே ஒரு சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, டாட்டா மோட்டர் வந்து கரெக்டாக 30/7 அப்போது வந்துட்டு 1179 அப்படிங்கிற ஹை வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1014 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போணுச்சு. 1142 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கீழே வந்துருக்குது. ஓகே, கீழே எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா 949 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே கீழே வந்துட்டு இன்றைக்கி 974 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகே, 949 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச். இங்கே ஒரு சைடுவேஸ் நடந்து இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் நடந்து அதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து தூக்கி மேலே நல்லா போணுச்சு. ஓகே, இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது மாதம்கிட்ட இந்த ஒரு சைடுவேஸ் நடந்துச்சு. இதே லோ வச்சுருக்கும் போது தான். ஓகே, அதே இடத்துல வந்து இப்போ வந்து டாட்டா மோட்டர் வந்து நிற்கிது. ஓகேயா, இப்போது டாட்டா மோட்டருக்கு ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஸ்டாப் போடணும். இந்த இடம் போட்டால் தான் இப்போதைக்கு எடுக்காத மாதிரி இருக்குது. ஓகேயா, 852 கீழே வந்து டாட்டா மோட்டர் வந்து ஸ்டாப் போடணும். ஸ்டாப் போட்டு டாட்டா மோட்டர் வந்துட்டு இப்போ இம்மீடியட்டாக எந்த லெவல் போகும் அப்படின்னா 1035 அப்படிங்கிற இடம் வந்துட்டு சீக்கிரமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 1142, செகண்ட் டார்கெட் வந்து 1179. ஓகேயா, டாட்டா மோட்டரையும் வந்து இதே ரேஞ்சில் வந்து பை பண்ணிக்கலாம். 974, 75 இந்த ரேஞ்சில் வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி டாட்டா மோட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து கீழே வந்துருக்குது. ஓகே, கொஞ்சம் கீழே விட்டும் கூட வாங்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டும் கூட டாட்டா மோட்டரை வந்து பை பண்ணிக்கலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் வந்து இதுதான். ஓகேயா, 852 கீழே தான் ஸ்டாப் வந்து போடணும். ஓகேயா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.